இது சாம்சங் பீஸ்போக் 1.5 டன் 5 ஸ்டார் ஸ்மார்ட் ஏசி. இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு இந்த வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிமோட்டில் உள்ள குறைகளை பார்த்துடலாம். இதில் பேக் லைட்டு கிடையாது, பட்டனில் ரேடியமும் கிடையாது. ஸோ ரிமோட்டில் டார்ச் அடித்து பார்த்தா நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஸ்விங்கில் ஸ்டெப் ஆப்ஷன் கிடையாது. அதாவது ஸ்விங் ஆன பிறகு ஃப்ளாப்பு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு வந்ததும் நாம் தான் மேனுவலாக ஸ்விங்கை ஆஃப் பண்ணணும். அடுத்து 5 ஸ்டெப் ஆப்ஷன், அதாவது ஏசியோட டன்னேஜை 40, 60, 80, 100, 120 இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ளாப் ஸ்விங் ஆஃபில் இருக்கும்போது இந்த 5 ஸ்டெப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே ஃப்ளாப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் ஃப்ளாப்பு நம்ம டிசைடு பொசிஷனுக்கு வந்ததும் மேனுவலாக ஸ்விங்கை நாம் தான் ஆஃப் பண்ணணும். அடுத்து ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் ஏசியை பொறுத்தவரை ரிமோட்டில் ஆஃப் பண்ணதும் ஏசியோட ப்ளோயர் ஒரு 3 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் அதை ரன் ஆன பிறகு தான் ஆஃப் ஆகணும். அப்போ தான் ஃபின்ஸில் உள்ள மாய்ஸ்சர் கிளியர் ஆகும், இல்லைனா ஃபின்ஸில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. அதனால் நாம் தான் ஏசியை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஃபேன் மோடில் ஒரு 3 நிமிஷமாவது ஓட விடணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து இதில் 2.5 pm ஃபில்டர் கிடையாது. ஸோ ஈஸியாக காயில் டஸ்ட் படிஞ்சிடும். ஸோ 2.5 pm ஃபில்டர் உள்ள ஏசியில் கூட ஃப்ரீஸ் க்ளீனிங் ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஃபின்னில் படிஞ்ச டஸ்ட்டை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதில் இந்த ஃப்ரீஸ் க்ளீனிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் உள்ள ப்ளோயர் ஓடுற ஸ்பீடுக்கு ஏதோ அலுமினியம் ஃபேனில் காற்று வர மாதிரி இருக்கும். ஆனால் வெறும் சவுண்டு மட்டும்தான் வரும், காற்று அந்த அளவுக்கு வராது. ஏர் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற பிராண்ட் ஏசியில் ஃபேன் ஸ்பீடு லோவில் வச்சா எவ்வளோ ஏர் ஃப்ளோ இருக்குமோ அதே அளவு ஏர் ஃப்ளோ இதில் ஹை ஸ்பீடில் வச்சா மட்டும்தான் வரும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், இதில் வெர்டிக்கல் ஸ்விங் ஃப்ளாப்பை மேக்ஸிமம் நம்ம டவுன்வர்டு பொசிஷனில் வச்சாலுமே காற்று கீழ்ப்பக்கமாக வராது. கீழ்ப்பக்கமாக வராமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த காற்று போகும். ஸோ நம்ம கண்டிப்பாக சீலிங் ஃபேன் போட்டே ஆகணும், இல்லைன்னா ஏசியை 22 டிகிரியில் வைக்கணும். கம்பெனியில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளாப் ஸ்விங் பொசிஷன் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை 15 டிகிரிலேருந்து இப்போ 30 டிகிரிக்கு மாற்றிட்டாங்களாம். அதனால ஏர் ஃப்ளோ மேக்ஸிமம் சீலிங்கில் தான் இருக்கும். இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று, இன்டோர் யூனிட்டை ஃப்ளோர் லெவல்லேருந்து 4 அடிக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணணும், அல்லது நம்ம கட்டில் ஃப்ளோர் லெவல்லேருந்து 4 அடிக்கு மேலே போடணும். ஹரிசாண்டல் ஸ்விங் ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, ஹரிசாண்டல் ஸ்விங்கை ஆன் பண்ண உடனே கடக்கு மடக்குன்னு ஒரு சவுண்டு வருது. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, சவுண்டு லைட்டாக வரதான் செய்யும்னு சொல்லி கம்பெனியில் சொல்லிட்டாங்க. மற்றபடி கூலிங் நல்லா இருக்குது. ஸ்மார்ட்டிங் ஆப்பில் ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பவர் கன்சம்ஷனை பொறுத்தவரை அவுட் சைட் டெம்பரேச்சர் 30 டிகிரியில் இருக்கும்போது ஏசியோட டெம்பரேச்சர் 26 வச்சு